எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் லக்ன வாரியாக எந்தெந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நல்ல பலன் தரும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் மேஷ லக்னம் ரிஷப லக்னத்தை பார்த்துவிட்ட நிலையில் இன்று மிதுன லக்னங்களுக்கு, அதாவது மிதுன லக்னத்திற்கு எந்த கிரகங்கள் எங்கு எங்கு இருந்தால் நல்லது என்பதை பார்க்கலாம். பொதுவாக மிதுன லக்னம்னாலே அது புதனுடைய லக்னம். இது சுக்கிரனுடைய அணியில் வரும். இவங்களுக்கு பருவத்தில் சனி தசை, புதன் தசை, குரு தசை சுக்கிர தசை வந்தால் இவங்க கொடுத்து வச்சவங்க. இவங்களுக்கு ஆகாத தசை அப்படின்னா முக்கியமாக புதனுக்கு செவ்வாய் தசை ஆகவே வரக்கூடாத தசை. மற்றபடி சூரியன், சந்திரன், செவ்வாய், இதோட சேர்த்து கேது, இவங்களும் லக்ன அசுவர்களாக வருவாங்க. அதுக்காக நல்ல பலனை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது இருக்கும் இடத்தை வைத்து அது பலனை தரும். சரி, இப்போ மிதுன லக்னம் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடாக வரும். இது ஒரு காமத்திரிகோணத்தில் வரும், காற்று ராசியாக வரும், உபய ராசியாகவும் வரும். பொதுவாக மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணம், எழுத்து, இயக்கம், இசை இது போன்ற துறைகளில் கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரி, இப்போ லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன செய்வார்? லக்னத்தில் சூரியன் இருக்கலாம். ஏன்னா நண்பருங்கிறதுனால சூரியன் இருந்தால் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார். அப்போ லக்னத்தில் சூரியன், மிதுன லக்னத்துக்கு சூரியன் லக்னத்தில் இருக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கலாமா? 2 வீடு தனம், குடும்பம், வாக்கு. அங்கு அவருடைய நண்பர் சந்திரன்கிறதுனால 2ஆம் இடத்துல இருக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா 3ஆம் இடத்துல அவர் ஆட்சி பலம் பெறுவார். அது உபஜய ஸ்தானம் வேற. அதனால 3ஆம் இடத்துலையும் சூரியன் இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா அதுவும் புதனுடைய வீடு தான், நட்பு வீடுங்கிறதுனால இருக்கலாம். பொதுவாக 1, 4, 10 இந்த புதன் சூரியன் சேர்ந்து இருந்தாலே நல்ல விஷயம். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஆனால் இந்த இடத்துல சூரியன் 4ஆம் இடத்துல திக்பலம் இழப்பார். சரி, சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கலாமா? அவர் அரை பாவருங்கிறதுனால 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், அங்கே அவர் நீசம் அடைவார். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது என்ன? புத்திரஸ்தானம். குழந்தைய கொடுக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் சுத்தமாக நீசம் அடைஞ்சு அவர் சனி, செவ்வாய், ராகுகளோடு சேர்ந்திருந்தால் தந்தையையும் கெடுப்பார். அவருக்கு பெண் வாரிசு தான் கிடைக்கும், ஆண் குழந்தைவே கிடைக்காது. அப்போ 5ல் சூரியன் இருக்கக்கூடாது. சரி, 6ல் இருக்கலாமா? 6 புதனுக்கு ஆகாத செவ்வாய் வீடு. அதனால சூரியன் பொதுவாக 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் சந்திரன், சூரியன் இருக்கிறது நல்லது. ஆனால் இங்கு சூரியனுக்கு இந்த மிதுன லக்னத்துக்கு பிடிக்காத செவ்வாய் வீடுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடாது. சரி, 7ல் இருக்கலாமா? 7ல் இருந்தால் லக்னத்தை பார்ப்பார் சூரியன், ஆனால் களத்திரத்தை பாதிக்கும். அதனால் 7ல் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி 7ல் ஒருவேளை சூரியன் இருந்தால் அங்கே சுபத்துவம் முக்கியம். ஒரு குருவோ, ஒரு சுக்கிரனோ, ஒரு ஒளிவிருந்திய சந்திரன் பார்வையை ஒருவேளை அவர் வாங்கிட்டாருன்னா அந்த சூரிய தசை நல்லா இருக்கும். அடுத்து 8ல் இருக்கலாமா? 8ல் இருந்தால் தன்னுடைய வீட்டுக்கு சஷ்ட அஷ்டாசமாக வந்துடுவார். அப்போ 8 சனியினுடைய வீடு. ஒரு ஒளிகிரகம் ஒரு இருள் வீட்டில் இருக்கக்கூடாது. சரி, 9ல் இருக்கலாமா? 9லையும் இருக்கக்கூடாது. ஏன்னா தந்தையாரை கெடுப்பார், உங்கள் பாக்கியம் கெடும். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன, அவர் தன்னுடைய மனையை தானே பார்ப்பார், திக்பலத்தை வேற நெருங்குறார். அப்போ இதில் சுபத்துவம் முக்கியம். அப்போ சிம்ம ராசியாக இருந்தாச்சுன்னா
நல்ல பலனை கொடுத்துருவார். சரி, 10ல் சூரியன் இருக்கலாமா, அங்கே திக்பலத்தை அடைவார். அப்போ திக்பலம் அடைஞ்சாலே அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற துறையில் வந்து நம்பர் 1 இருப்பாங்க. தலைமை பண்பாக இருக்கலாம், இல்லை அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அவர் என்ன தொழில் கையில் எடுத்திருக்காரோ அது நம்பர் 1 இருப்பார். 11ல் இருக்கலாமா, பொதுவாக 11ங்கிறது அவருடைய நட்பு வீடு தான், லாபஸ்தானம் தான். பொதுவாக 11ல் எல்லா கிரகமும் இருக்கலாம். ஆனால் இங்கே விதிவிலக்கு என்னன்னா, புதனுக்கு ஆகாத செவ்வாய் வீடுங்கிறதுனால அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி ஒரு வேளை இருந்துட்டால் சுபத்துவம் முக்கியம். அதே பழைய மாதிரி தான், ஒரு குருவோ சுக்கிரனோ சந்திரனோ அவரை பார்க்கணும். ஏன்னா அங்கே ஒரு உச்ச வேலை அடைவார். சரியா? ஆனால் இருந்தாலும் அது புதனுக்கு பிடிக்காத வீடுங்கிறதுனால இதில் வந்து விதிவிலக்கு முக்கியம். 12ல் சூரியன் இருக்கலாமா, 12ஆம் இடம் சுக்கிரன் வீடு தான். ஆனால் இருந்தாலும் அவர் ஒளி கிரகம்ங்கிறதுனால 6, 12, 8, 12ல் இந்த சந்திரன் சூரியன் மறையாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து சந்திரன் வந்து லக்கணத்தில் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். ஏன்னா லக்கணம் ராசியாக இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க, அது வந்து பௌர்ணமி சந்திரனாவோ வளர்பிறை சந்திரனாவோ இருந்தால் நல்லது. 2ஆம் இடத்துல இருக்கலாமா, அது மாரகஸ்தானம் தான். ஆனால் மிதுன லக்கணத்துக்கு சந்திரன் வந்து கொல்லான் அப்படின்ட்டாங்க, ஏன்னா தாய் என்பதால். அப்போ 2ஆம் வீட்டில் ஒரு சுவர் இருக்கலாம், அது வந்து ஒரு வளர்பிறை சந்திரனாகவோ பௌர்ணமி சந்திரனாகவோ இருந்தால் தனம் குடும்பம் வாக்கு நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கலாமா, அது நட்பு வீடு தான், உபஜய ஸ்தானம் தான். சூரியன் வீட்டில் சந்திரன் இருக்கலாம், ஒளிபருந்திய சந்திரனானம் தான் இன்னும் நல்லது. சரி, 4ஆம் வீட்டில் இருக்கலாமா, அது புதனுடைய வீடு தான், அங்கே வந்து இவர் திக்பலம் அடைவார். அப்போ திக்பலம் அடைஞ்சு அவர் வந்து ஒளிபருந்திய சந்திரனாக இல்லாமல் அமாவாசைக்கு நெருங்கின சந்திரனாக இருந்தாலும் திக்பலங்கிறதுனால அந்த சந்திர தசை நல்ல வேலை செஞ்சிடும். ஏன்னா அது ஆட்சி உச்சத்துக்கு அடுத்த ஒரு துணை நிலையான திக்பலத்தை அங்கே அடைகிறார். 5ல் இருக்கலாமா, அது வந்து சுவருடைய சுக்கிரன் வீடு, சுப கிரகங்கிறதுனால 5ல் சுக்கிரன் சந்திரன் இருக்கலாம். ஆனால் அவர் ஒளி தத்துவத்தோடு இருக்கணும், அதாவது வளர்வரை பௌர்ணமிக்கு நெருங்கின சந்திரனாக இருக்கணும். 6ல் இருக்கலாமா, 6ல் அவர் நீசம் அடைவார். அந்த புதனுக்கு பிடிக்காத வீடு, ஒளி கிரகம், 6, 8, 12ல் மறையக்கூடாது. அதனால் 6ல் சந்திரன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 7ல் இருக்கலாமா, 7ல் இருக்கலாம், ஏன்னா அவர் லக்னத்தை பார்ப்பாரு. 7ல் சுபகிரகம் இருந்தால் நல்லது. வரக்கூடிய மனைவி தாய் உள்ளம் கொண்டவளா பொதுநல கொண்டவங்களா இருப்பாங்க. 8ஆம் வீட்டில் இருக்கலாமா சந்திரன், இங்கே சூரியனோட ஓரளவு பரவாயில்ல, ஏன்னா இவர் தான் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தனம் குடும்பம் வாக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த சந்திரன் ஒளிபருந்திய சந்திரனாக இருக்கணும். சரி, 9ஆம் இடத்துல இருக்கலாமா, தான் வீட்டுக்கு இவர் சஷ்ட அஷ்டாசமாக வருவார். கண்டிப்பாக அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது, அவர் ஒளிபுரிந்திய சந்திரனாவோ பௌர்ணமி சந்திரனாவோ இருந்தால் நல்லது. எப்பயுமே இந்த சந்திரனை நீங்கள் ஒளி தத்துவத்தோடையே எடுத்துக்கிடணும். ஏன்னா இவர் தாய்ங்கிறதுனால எல்லா இடத்துலையும் இவர் இருக்கலாம். சரி, 10ஆம் இடத்துல இருக்கலாமா, இருக்கலாம், ஏன்னா அது தசம கேந்திரம், தசம கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது. அது சூரியனும் சந்திரனும் சமசத்தம பார்வையாக இருந்தால் மிகப்பெரிய நல்ல விஷயம். கூடையே சுக்கிரன் இருந்தால் சொல்லவே வேண்டாம். இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருந்து சுக்கிரன் குரு சந்திரன் 3 பேர் சேர்ந்து இருந்தால் அது நல்லா இருக்காது. ஏன்னா என்ன சொல்கிறது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி ஓரளவுக்கு சுபத்துவமாக இருந்தாலே போதும். 11ஆம் இடத்துல இருக்கலாமா, அது தன்னுடைய நண்பர் வீடு, செவ்வாய் வீடு, லாபஸ்தானம். பொதுவாக 11ல் எல்லா கிரகமும் இருந்தால் நல்ல பலனையே தரும். 12ல் இருக்கலாமா, 12 சுக்கிரனுடைய வீடு தான், இருந்தாலும் இவர் ஒளி கிரகங்கிறதுனால 6, 8, 12ல் மறையக்கூடாதுங்கிற விதிப்படி அவர் 12ல் இருக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்து செவ்வாய்
செவ்வாய் லக்கணத்திலேயே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா இவருக்கு பிடிக்காத ரோகாதிபதி, கடன் நோய் எதிரியை தரக்கூடியவர். செவ்வாய் இருந்தாலே அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசரத்தனம் இது எல்லாமே இருக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கலாமா? அவர் செவ்வாய் 2ஆம் இடத்துல நீசமாவார். கூடிய 8ஆம் இடத்தை வேற பார்ப்பாரு. அப்போ உங்களை ஆயிலையும் கெடுப்பார், குடும்பத்தையும் கெடுப்பார். செவ்வாய் 3ல் இருக்கலாமா? இவர் ஒரு அசுபருங்கிறதுனால உபஜயஸ்தானத்தில் சூரியன் அதிநட்புங்கிறதுனால செவ்வாய் அங்கே இருக்கலாம், நல்ல பலனும் தருவார். ஆனால் என்ன, 6ஆம் இடத்தோட அந்த செவ்வாய் சம்பந்தப்படக்கூடாது. பட்டா இளைய சகோதரம் பாதிக்கப்படும். 4ஆம் இடத்துல இருக்கலாமா? அவருக்கு அது பிடிக்காத வீடு. ஆனால் அவர் 4ஆம் வீட்டில் வந்து அசுபருங்கிறதுனால அது முதல் கேந்திரம்ங்கிறதுனால இருக்கலாம், விதிவிலக்கு. அவரை வந்து ஒரு குருவோ ஒரு சந்திரனோ சுக்கிரனோ அவரை பார்த்துட்டா நல்லது. 5ல் இருக்கலாமா? 5ல் வந்து அசுபர்கள் கேந்திரத்திலையும் சுவர்கள் கோணத்திலையும் இருக்கிறது நல்லதுங்கிறதுனால செவ்வாய் 5ல் இருக்கக்கூடாது. செவ்வாய் 6ல் இருக்கலாமா? கண்டிப்பாக மிதுன லக்னத்துக்கு 6ல் இருக்கக்கூடாது. செவ்வாய் திசை வரும்போது கடனாலேயோ நோயாலேயோ எதிரிகளாலேயோ கஷ்டப்பட போறாரு. 7ல் இருக்கலாமா? 7ங்கிறது குருவுடைய வீடு தான், அவருக்கு நட்பு வீடு தான். ஆனால் லக்னத்தை பார்ப்பாரு. அப்போ ஜாதகர் கோபக்காரராக அவசரத்தனம் பிடிச்சவராக இருப்பாங்க. வர்ற மனைவியாக கோபக்கார மனைவியாக இருப்பாங்க. ஆனால் குரு வீட்டில் இருக்கிறதுனால குரு வந்து சூரியன் வீட்டில் இருந்தோ, அதாவது குரு பார்வை அங்கே கிடச்சிருச்சுனாலே நல்லது. ஏன்னா அவர் கேந்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய். சரி, செவ்வாய் 8ல் இருக்கலாமா? 8ல் அவர் உச்சம் அடைவார். பொதுவாக செவ்வாய் ஆட்சி அடைகிறதே நல்லது இல்லை. உச்சம் அடைஞ்சா அப்போ 6, 8 அங்கே சம்மந்தப்படுது. அப்போ கண்டிப்பாக அங்கே கடுமையான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சரி, கும்ப வீட்டில் இருக்கலாமா? அதாவது 9ஆம் வீட்டில் செவ்வாய் அசுபருங்கிறதுனால அவர் கோணத்தில் இருக்கக்கூடாது. இங்கே தந்தையை பாதிப்பார். 10ல் இருக்கலாமா? 10ல் அவர் திக்பலம் அடைவார். அப்போ 10ல் இருக்கலாம். அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரு, திக்பலத்தை அடைகிறாரு. எப்பயுமே அசுபர்கள் வந்து திக்பலம் அடைகிறது நல்லது. அதாவது சந்திரன் சுக்கிரன் 4ல் திக்பலம் அடைகிறத விட சனி 7லையும் செவ்வாய் 10லையும் திக்பலம் அடைஞ்சா அதனுடைய தசையில நல்ல பலனை கொடுத்துருவாரு. 11ஆம் வீட்டில் இருக்கலாமா? அது அவர் வீடு, அது புதனுக்கு பிடிக்காத வீடு. அதனால 11ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. சரி, 12ல் இருக்கலாமா? சுக்கிரனுடைய வீடு தான். ஆனால் உங்களை அந்த செவ்வாய் தசை வரும்போது உங்களை பரதேச வாழ்க்கை, வெளிமாநிலம் வெளிநாடு கொண்டு போய் உங்களை இருக்க வைப்பாரு. அடுத்து புதன். மிதுன லக்னத்துக்கு லக்னத்தில் புதன் இருக்கிறது சூப்பர். அவர் எல்லா விஷயத்திலையும் அறிவாளி. ஏன்னா மிதுனாலே ஒரு புதன் வீடு. அவர் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி, அவர் வந்து சொற்பொழிவாளராக இருந்தாலும் சரி, நெறியாளராக இருந்தாலும் சரி, அவரை வந்து யாரையுமே பிடிக்க முடியாது. ஏன்னா லக்னத்தில் அவர் திக்பலம் அடைகிறாரு. 2ஆம் வீட்டில் இருக்கலாமா? அவருக்கு பிடிக்காத அம்மா தான். ஆனால் அம்மா பிள்ளையை ஏற்றுக்கிட்டுங்கிறதுனால 2ஆம் வீட்டில் அவர் சுவருங்கிறதுனால இருக்கலாம். தனம் குடும்பம் வாக்கு நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கலாமா? அது சூரியன் அதிநட்பு வீடு, அதனால் புதன் இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கலாமா? 4ஆம் இடத்துல வந்து அவர் உச்சம் அடைஞ்சிருவார். ஏன்னா இந்த கார்னர் லக்கணங்களுக்கு, அதாவது உபய லக்கணங்களுக்கு வந்து எந்த கிரகமுமே ஆட்சி உச்சம் அடையாம இருக்கிறது நல்லது. முக்கியமாக இவங்களுக்கு புதன் குரு இந்த 2 பேர் தான் 4, 7, 10ல் ஆட்சி உச்சம் அடைவாங்க. ஆனால் லக்கணத்தில் இவங்க குருவோ புதனோ இருக்கலாம் இந்த உபய லக்கணங்களுக்கு. இப்போ 4ல் இருந்தால் என்ன,
அவருக்கு ஆரம்பத்திலேயே புதன் தசை நடக்குது, 15 வருஷம் புதன் தசை, அவருக்கு கல்வியே இல்லை, அவர் மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு, இல்லை விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. இல்லையே சார், எனக்கு நாளில் புதன் உச்சம் தான் சார், நான் மிதுன லக்னம், நான் நல்லா படிச்சிருக்கேனே வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்றவங்களுக்கு அங்கே புதனுக்கு சுபத்துவம் கிடைச்சிருக்கும். அங்கேயே கூட குரு இருப்பாரு, ஒரு ஒளி உறிந்திய சந்திரன் மீனமணியிலிருந்து பார்ப்பாரு, சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்ப்பாரு. அந்த புதன் திசை உங்களுக்கு லேட்டாக வரும், அதனால உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாரு. புதன் 5ல் இருக்கலாமா, அவருடைய நட்பு வீடு, அவர் சுவருங்கிறதுனால தனிச்சு இருக்கணும், இல்லை சுவரோடு சேர்ந்து இருக்கணும். அவர் சனி ராகு செவ்வாய் உங்களோட சேராமல் இருக்கிறது நல்லது. 6ல் இருக்கலாமா புதன், அவர் அதுக்கு பிடிக்காத வீடு, அதனால 6ல் இருக்கக்கூடாது. 7ல் இருக்கலாமா, 7ல் நிஷ்பலம் அடைவார், இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பாரு. 30-33% லக்கணத்துக்கு வந்து சுபத்துவம் படுத்துறாரு. அப்போ ஜாதகர் ஒரு 30% நல்லா இருப்பார். 8ல் இருக்கலாமா புதன், அவர் 8ல் தன்னுடைய நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு, சனி வீட்டில். ஒரு வீட்டுக்கு 6-8 இருப்பாரு, சஷ்டாஷ்டாசமா. இன்னொரு வீட்டுக்கு அவர் கோணத்தில் இருப்பார், அதனால 8ல் புதன் இருக்கலாம். மறைந்த புதன் நிறைந்த தனம் நிறைந்த அறிவு. 9ல் இருக்கலாமா, தனிச்சு இருக்கலாம், இல்லை சுவரோடு இருக்கலாம், சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது நல்லது. 10ல் இருக்கலாமா, 10ல் அவர் நீசம் அடைவார், ஆனால் அது தசம கேந்திரங்கிறதுனால தனிச்சு புதன் இருந்தா, இது லக்னாதிபதி தசைங்கிறதுனால பெருசாக கெடுக்க மாட்டார், அதே நேரத்தில் கொடுக்க மாட்டார், நீற்றலாக இருப்பார். அப்போ புதன் தசை நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்கே சுக்கரன் உச்சம் அடைஞ்சிருக்கணும், அப்போ நீச பங்கம் அடைஞ்சிருவார். அதை குரு பார்த்துட்டாரு அப்படின்னு வைங்க, நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துடுவார். நீசபங்க ராஜயோகம் அடையும் போது ஆட்சி உச்சத்துக்கு மேலே, அதாவது உச்சம் 100%னா இந்த நீசபங்க ராஜயோகம் வந்து 120% பலனை கொடுத்துருவாரு. 11ல் இருக்கலாமா, 11ல் புதன் அவருக்கு பிடிக்காத வீடு, அதனால் அங்கே இருக்காமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அது லாபஸ்தானம் இருக்கிறதுனால இருக்கலாம், ஆனால் அங்கே ஒரு குரு சுக்கிர தொடர்பு அவருக்கு இருக்கணும். 12ல் இருக்கலாமா, இருக்கலாம், ஏன்னா அது நட்பு வீடு. அந்த புதன் திசையில் உங்களை பரதேச வாழ்க்கைக்கு அனுப்பிச்சி வைப்பார். நீங்கள் வெளி மாநிலமோ வெளிநாட்டிலேயோ போய் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அடுத்து குரு, குரு லக்னத்தில் இருக்கலாம், ஆனால் இந்த குரு லக்ன அசுபர் தான், ஆனால் லக்னத்தில் அவர் திக்பலம் அடைவார். 2ல் இருக்கலாமா, 2ல் இருக்கக்கூடாது, ஏன்னா இவர் வந்து 7-10க்கு அதிபதி. 2ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு, அப்ப களத்திரத்தை பாதிக்கும். நீங்க ஆணா இருந்தா மனைவியை பாதிக்கும், பெண்ணா இருந்தா கணவனை பாதிக்கும். எப்ப பாதிக்கும், அந்த தசை வரும்போது பாதிக்கும். ஆனா அது பொருளாதாரத்தை கொடுத்துரும். எந்த வகையிலையுமே நீங்க பொருளாதாரத்தில் நீச்ச நிலையில் இருக்க மாட்டீங்க, ஏன்னா அங்க குரு உச்சம் அடைகிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த காரணர் லக்கணங்களுக்கு புதனும் குருவும் அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடாது. இதுக்கு விதிவிலக்கு, அங்கே குரு பங்கப்படணும். ஒரு கேதுவோ இல்லை ஒரு ராகுவோ சேர்ந்திருந்தா நல்லது. இல்லை ஒரு சனி 3ஆம் பார்வையாகவோ செவ்வாய் 4ஆம் பார்வையாகவோ அந்த குருவை பார்த்துட்டா அந்த குரு தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். மனைவியினாலையும் பாதிப்பு இல்லை. சரி, குரு 3ல் இருக்கலாமா, உபஜயஸ்தானத்தில் குரு 3ல் இருக்கலாம், ஏன்னா சூரியன் அங்கே அதிநட்பு வீடு. 4ல் இருக்கலாமா, அது அவருடைய பகை வீடு. பொதுவாக குரு சுவர், அவர் கோணத்தில் இருக்கிறது நல்லது, கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் விதிவிலக்கு, அவர் 8-12 பார்வையை பார்ப்பாரு. அப்போ 8-12 சுபத்துவம் அடைஞ்சால் நீங்கள் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் வேலை செய்வீங்க. குரு 5ல் இருக்கலாமா, அது அவர் பகைத்தன்மை கொண்ட வீடாக இருந்தாலும்
சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது நல்லது. 6ஆம் வீட்டில் இருக்கலாமா, அது அவருடைய நட்பு வீடு தான் இந்த குருவுக்கு. இருந்தாலும் அந்த லக்னாதிபதிக்கு பிடிக்காத வீடு. ஆனால் குரு ஒரு முழு சுவர். அவர் 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்போ உங்களுக்கு நிரந்தர வேலை, சாகும் வரை நீங்கள் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த குருவுக்கு மட்டும் 6ல் இருக்கலாம். 7ல் இருக்கலாமா, லக்னத்தை பார்ப்பாரு. அப்போ குரு தசை வரும்போது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒன்று நீங்கள் மனைவி விட்டு பிரிவீங்க, இல்லை மொத்தமாகவே மனைவி விட்டு பிரிஞ்சிருவீங்க. சரியா? ஆனால் அந்த தசை வந்தால் தான். ஒருவேளை தசை உங்களுக்கு இளமையே முடிஞ்சு வச்சு, இல்லை வரவே இல்லை, இல்லை 80 வயசுக்கு மேலே வருதுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்கே 7ல் குரு இருக்கலாம். ஆனால் 7ல் குரு இருந்தால் லக்னத்தை பார்ப்பாரு. நீங்கள் நல்ல மனுஷன், உங்களுக்கு நல்ல பொருளாதாரம், நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. ஆனால் பிரச்சனை மனைவியால் உங்களுக்கு வரும். 8ஆம் இடத்துல குரு இருக்கலாமா, அது சம வீடு தான். 8ஆம் இடத்துல இருந்தால் அவர் உங்களுக்கு ஆயிலை பயன்படுத்துவார், ஆயிலை எக்ஸ்டன் படுத்துவார். அப்போ ஆயில் பலமாகுது. அதுக்கு லக்னாதிபதியும் வலுத்திருக்கணும், சனியும் வலுத்திருக்கணும். இவர் 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. நீங்கள் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறீங்க. 9ல் குரு இருக்கலாமா, அருமையாக இருக்கலாம். ஏன்னா லக்னத்தை பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. நீங்களே நல்லா இருக்க போகிறீங்க, உங்கள் தந்தை நல்லா இருக்க போகிறாரு, உங்கள் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்க போகுது. லக்னத்தை பார்க்குறதுனால நல்ல மனுஷன், நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க. மாதம் மாதம் பல லட்சங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. குரு 10ல் இருக்கலாமா, அவர் சொந்த வீடு, அங்கே ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு, தசம கேந்திரத்தில் இருக்கிறாரு, நல்ல பலனை செய்வார். சொல்லிக் கொடுக்கும் தொழில், நீங்கள் ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர், இல்லை வங்கியில் மேலாளர், இல்லை நீங்கள் நகை கடை வச்சிருக்கிற ஒரு பெரிய ஓனர், இல்லை நீங்கள் வக்கீல், இந்த மாதிரி உங்களுக்கு தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. 11ல் இருக்கலாமா, புதனுக்கு அது பிடிக்காத வீடு தான். ஆனால் குரு நட்பு வீடு. ஒரு ஒரு தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. குரு 12ல் மறையலாமா, அது எதிர்த்தன்மை உள்ள சுக்கிரன் வீடு தான். 12ல் மறைஞ்சா அந்த தசை வரும்போது நீங்கள் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பீங்க. அடுத்து சனி. இந்த புதனுக்கு சனி நண்பர் தான். லக்னத்தில் இருக்கலாம், ஆனால் 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ லக்னத்தில் இருந்தால் என்ன, ஜாதகரை மந்தப்படுத்துவார், ஸ்லோவாக இருப்பாங்க, நாளைக்கு செஞ்சுக்கலாம் வேலையை விடுறா அப்படின்னு நினைப்பாங்க. 2ஆம் இடத்துல இருக்கலாமா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. தனம் குடும்பம் வாக்கு கெடுப்பார். 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. சனி 8ல் இருந்தால் ஆயில் அதிகம், ஆனால் 2ல் இருந்து 8 பார்த்தா ஆயில் கம்மி. அதனால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. பகை வீட்டில் இருக்காரு. 3ஆம் வீட்டில் இருக்கலாமா, சனி உபஜயஸ்தானம் தான். ஆனால் ஒரு இருள் கிரகம், சூரியனுடைய ஒளி கிரக வீட்டில் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல சனி இருக்கலாமா, அசுவர் 4ல் இருக்கிறது நல்லது. நட்பு வீட்டில் இருக்கிறாரு, நல்ல பலனை செய்வார். தனிச்சு இருந்தால் நல்லது. செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கக்கூடாது. 5ல் இருக்கலாமா, அது சுக்கிரனுடைய வீடு. இவர் அசுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கக்கூடாது. 6ல் இருக்கலாமா, அது புதனுக்கு பிடிக்காத வீடு, இவருக்கும் பகை வீடு. அதனால் 6ல் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 7ல் இருக்கலாமா, 7ல் இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பாரு. 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணத்தை முடிச்சு கொடுப்பாரு. ஆனால் இருந்தாலும் அவர் அசுவர் கேந்திரத்தில் இருக்கிறாரு, அவர் திக்பலத்தில் இருக்கிறாரு. ஏன்னா இந்த கடக சிம்ம லக்னத்தில் தான் 7ல் இருக்கக்கூடாது. அவர் திக்பலம் அங்கே அடைய மாட்டார், லக்னத்தை பார்ப்பார். அப்போ நீங்கள் கெடுறீங்க. ஆனால் இது மிதுன லக்னத்துக்கு 7ல் சனி இருக்கலாம், குரு வீடு, திக்பலம் அடைவார், கேந்திர பலத்தில் இருக்கிறாரு, நல்ல பலனை கொடுப்பாரு. 8க்குரியவன் 8ல் இருக்கலாமா, ஆயில தவிர மற்ற விஷயங்களை எல்லா விஷயத்தையும் கெடுப்பார்.
கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து அப்படின்னு கொண்டுட்டு போவார். லக்ன சுவராக இருந்தாலும் 9ல் இருக்கலாமா, லக்னத்தை சிம்ம மனையை பார்ப்பாரு, தந்தையாரை கெடுப்பாரு. எப்பயுமே சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது. அவர் இருக்கிற இடத்தையும் கெடுப்பாரு, பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்கலாமா, 10ஆம் இடம் ஒரு குரு உடைய வீடு, அது ஒரு ஆச்சார வீடு. அப்போ அதில் குரு சம்மந்தப்பட்டாரு, லக்னமும் சம்மந்தப்பட்டது, கேதுவும் சம்மந்தப்பட்டதுன்னு நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பீங்க. ஆனால் சனி 10ல் இருக்கலாம். ஏன்னா லக்ன சுவர் தான் அவர். அது வந்து ஒரு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். சுபத்துவமாக இருந்தால் ரொம்ப நல்லது. குரு பார்வையிலேயோ சுக்கிரன் பார்வையிலேயோ இருந்தால் ரொம்ப நல்லது. 11ல் இருக்கலாமா, அவருக்கு பிடிக்காத வீடு, அங்கே நீசம் அடைவார். சனி நீசம் அடைஞ்சால் நல்லது தான். ஆனால் அங்கே செவ்வாய் ஆட்சி அடைஞ்சிடக்கூடாது. ஆட்சி அடைஞ்சால் நீச பங்கம் அடைஞ்சிடுவார். அதே மாதிரி சனி அங்கே வக்ரமும் அடைஞ்சிடக்கூடாது. இங்கே சனி அங்கே நீசம் அடைஞ்சு இந்த சனியை குருவோ சுக்கிரனோ யாரோ பார்த்துட்டா அந்த சனி திசை 19 வருஷம் இவர் பெட்ரோல்லையும் இரும்புலையும் கிரஷர்லையும் கிரானைட்லையும் கல்லுலையும் மண்ணிலையும் சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆக போகிறாரு. 12ல் இருக்கலாமா, அவர் நட்பு வீடு தான். ஆனால் உங்களை வெளிநாடு செல்ல விட மாட்டார். அப்படியே வெளிநாடு போனாலும் உங்களை கஷ்டப்படுத்த வைப்பார். திரும்பி வந்துடுவீங்க. சரி, இதுக்கடையில் நான் சுக்கிரனை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். குருக்கு அடுத்து நான் டைரெக்டாக சனிக்கு வந்துட்டேன். இப்போ சுக்கிரன் லக்னத்தில் இருக்கலாமா, இது புதனுக்கு நண்பருங்கிறதுனால சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப மிக 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 சூப்பர். 2ஆம் வீட்டில் இருக்கலாமா, அது சந்திரனுடைய வீடு தான். தனம் குடும்ப வாக்கு நல்லா இருக்கும். 3ல் இருக்கலாமா, உபஜய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கலாம், நட்பு வீட்டில் இருக்கிறாரு. சாரி, நான் இப்போ சுக்கிரனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, 4ஆம் இடத்துல இருக்கலாமா, 4ஆம் இடத்துல வந்து அவர் திக்பலம் அடைவார் சுக்கிரன், சந்திரனை போல. அப்போ இந்த சுக்கிரன் தனிச்சு இருந்தால் நல்லது. தன்னுடைய தசையில் ஓரளவுக்கு பலன் கொடுத்துருவார். ஆனால் இந்த சுக்கிரனோட செவ்வாய், சனி, ராகு இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்போ வேற மாதிரியாக போயிடும். ஏன்னா சனி சேர்ந்தால் நீங்கள் 25 வயசு வாலிபனாக இருந்தால் 40 வயசு பெண் மேலே ஆசைப்படுவீங்க. ராகு சேர்ந்தால் ஒரு நீச பெண் உங்களுக்கு மனைவியாக கிடைப்பாங்க. இவரோட செவ்வாய் சேர்ந்தால் உங்கள் அதிக காமத்தில் இருக்கும் உடல் உறவுல வித்தியாசமான உடலுறவு பண்ண உங்களுக்கு தோண வைக்கும். அதனால் இந்த சுக்கிரனோட குரு சேர்ந்திருந்தால் அது நீச பங்கம் அடைஞ்சிருவார். இல்லை புதன் சேர்ந்திருந்தாலும் நீச பங்கம் அடைஞ்சிருவார். அப்போ தனிச்சு இருக்கிற சுக்கிரன் விட புதனோ குருவோ இல்லை மீனமனையிலிருந்து ஒரு பௌர்ணமி சந்திரனோ பார்த்துட்டா இந்த சுக்கிர தசை உங்களுக்கு 20 வருஷம் கொட்டி கொடுக்கும். சுக்கிரன் 5ல் இருக்கலாமா, அவர் சொந்த வீடு, அங்கே ஆட்சி ஆகிறாரு. எப்பயுமே 1, 5, 9 திசைகள் மிஞ்சும் பலனை செய்வார்கள் அப்படின்ட்டாங்க. அங்கே தனிச்சு இருக்கிறது சுக்கிரன் வந்து சுக்கிர திசையில் நல்ல பலனை கொடுத்துருவாரு. 6ல் இருக்கலாமா, இப்போ 3ல் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 3ல் சுக்கிரன் வந்து அது பகை வீடு, அது சூரியனுடைய வீடு. சுக்கிரன் 3ல் மறையக்கூடாது. ஏன்னா 3, 8 கடுமையான மறைவு ஸ்தானம். திருமணத்தை தாமதப்படுத்துவார். லக்ன சுபருங்கிறதுனால அவர் தனிச்சு சூரியன் வீட்டில் இருந்தால் சுக்கிர திசையில் ஓரளவுக்கு பலன் கொடுத்துருவாரு. ஆனால் லேட் மேரேஜை கொடுப்பாரு. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கலாமா, அது புதனுக்கு பிடிக்காத வீடு. அதனால ஆனால் சுக்கிரன் 6ல் மறையலாம். 6, 12 அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. ஏன்னா துலாம் லக்னத்துக்கு 6ல் உச்சமடைவார். 12ல் காலபுருஷனுக்கு மேசமனைக்கு அவர் 12ல் உச்சமடைவார். அதனால் 6, 12 சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் கிடையாது. 7ல் இருக்கலாமா, ரொம்ப சூப்பர், லக்னத்தை பார்ப்பாரு. அப்போ நீங்கள் நல்ல மனுஷன். ஒரு சுவர் கேந்திரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் விதி. ஆனால் இங்கே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால லக்னத்தில் பார்க்கறதுனால அவர் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கலாம்.
உங்களுக்கு அழகான மனைவி, நல்ல மனைவி உங்களுக்கு கிடைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். 8ல் மறையலாமா? கண்டிப்பாக மறையக்கூடாது. அவர் நட்பு வீட்டில் இருந்தாலும் 8, 3 சுக்கிரனுக்கு கடுமையான மறைவு. தாமத திருமணத்தை கொடுப்பாரு, மற்றபடி எதுவும் பாதிப்பு உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா சுக்கிரன் தனிச்சிருந்தால் அவருடைய திசையில் நல்ல பலனையை கொடுத்துருவார். 9ல் இருந்தால் நீங்கள் பாக்கியசாலி, உங்கள் தந்தை நல்லா இருக்கார். தனிச்சிருந்தால் நல்லது. அசுபர்களோடு சேரக்கூடாது, சனி செவ்வாய் ராகுகளோடு சேரக்கூடாது. 10ல் உச்சமடைவார். போதும். நீங்கள் உங்களை சுற்றி 1000 பெண்கள், 5000 பெண்கள். நீங்கள் பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனி நடத்துகிறீங்க, அதில் கிட்டத்தட்ட 2000, 3000 பேர் லேடி வேலை செய்கிறாங்க. எல்லாரும் உங்கள் மேலே அன்பு வச்சுருப்பாங்க. சரியா? சுக்கிரன் இங்கே நீசமடைஞ்சா ஒரு மனைவி, சுக்கிரன் உச்சமடைஞ்சா அவரை சுற்றி நிறையா பெண்கள். அவர் பெரிய கார்மெண்ட்ஸ் தொழிலில் ஜெயிக்கிறாரு இல்லையா? அவர் சினி ஃபீல்டில் ஜொலிக்கிறாரு. சினி ஃபீல்ட்லையும் பெண்கள் வருவாங்க இல்லையா? இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பெண்கள் அவரை சுற்றி இருக்கும். அவ்வளோதான். 11ல் இருக்கலாமா? 11 அவருக்கு பிடிக்காத வீடு தான், லக்னத்துக்கும் பிடிக்காத வீடு தான். ஆனால் லாபஸ்தானம், இங்கே சுபத்துவம் முக்கியம். சரி, 12ல் இருக்கலாமா? 12ல் சுக்கிரன் மறையலாம், நல்ல விஷயம்தான். வெளிநாடு, வெளிமாநிலம் போக வைப்பார். சரி, நான் சனி சொல்லிட்டேன். அடுத்து ராகு. பொதுவாக லக்னத்தில் ராகு இருக்கக்கூடாது. மிதுன ராகு பெரிய பலனை செய்ய மாட்டார். ஆனால் இருக்கிறதுலே இவருக்கு யோகர். இந்த புதனுக்கு இவர் யோகர். சரிங்களா? அதனால் அது சுபத்துவம் முக்கியம். ஒரு குரு சுக்கிரன் பார்வை கிடைச்சாச்சுன்னா அந்த ராகு தசை நல்லா இருக்கும். 2ல் இருக்கலாமா? 2ல் இருக்கக்கூடாது. தாமத திருமணம், தனம், குடும்பம், வாக்கு கெடும். 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, ஆயுள் கெடும். 3ஆம் இடத்துல இருக்கலாமா? பொதுவாக ராகு 3ல் இருக்கலாம். ஆனால் அது சூரியன் வீடுங்கிறதுனால இந்த மிதுன லக்னத்துக்கு 3ல் ராகு இருக்கக்கூடாது. 4ல் இருக்கலாமா? 4 இவருடைய புதன் வீடு தான். அங்கே புதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தா நல்லது, நல்ல பலனை செஞ்சிருவார். கேந்திரத்தில் இருக்கிறாரு. ஆனால் வந்த உடனே தாயாரை கை வைப்பார். தாயார் உசுறு போகுதா இல்லை அவர் உடல்நிலை பாதிக்கப்படுதாங்கிறது அங்கே ராகுனுடைய சுபத்துவ பாவத்துவத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். 5 ராகு சுக்கிரன் வீடு தான், சுவர் வீட்டில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆண் வாரிசு கிடையாது, பெண் வாரிசு தான் உண்டு. அங்கே சுக்கிரன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கணும். இந்த 18 வருஷம் ராகு திசை நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆண் வாரிசு கிடையாது, பெண் குழந்தை உண்டு. 7ல் ராகு, 6ல் ராகு இருக்கலாமா? 6ல் ராகு அவருக்கு பிடிக்காத செவ்வாய் வீடு புதனுக்கு, அதனால ராகு இருக்கக்கூடாது. 7ல் இருக்கலாமா? 7 குருவுடைய வீடு, அது கோதண்ட ராகு. ஆனால் கேது இருக்கிறதுக்கு ராகு இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ராகு இருந்தால் 7ஆம் லக்னத்தோட சம்மந்தப்படுவார். அதுக்கு சுபத்துவம் தேவை. 7ல் ராகு இருந்தால் லேட் மேரேஜ், 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும். சுவரே பார்த்தாலுமே. 8ல் இருக்கலாமா? அவர் நட்பு, புதனுக்கு நட்பு வீடு தான். ஆனால் ஏற்கனவே இவர் ஒரு இருள் கிரகம், சனி ஒரு இருள் கிரகம். அதனால் 8ல் இருக்கக்கூடாது. 9லையும் அதே மாதிரி சனி வீடு தான். ராகு திசை வந்த உடனே அப்பா மேலே கை வைப்பார். அவர் ஏற்கனவே சிம்ம மனையை வேற பார்ப்பார். சரி, 10ல் ராகு இருக்கலாமா? 10ல் ராகு இருந்தால் தொழில் நல்லா இருக்காது, தொழிலோ வேலையோ சிறக்காது அந்த ராகு திசை வரும்போது. அதுக்கு சுபத்துவம் மட்டும்தான் முக்கியம். ஒரு குரு சுக்கிர தொடர்புகள் முக்கியமாக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலனை செஞ்சிருவார். 11 மேச ராகு, ஆனால் இவருக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கிறாரு, அதுதான் முக்கியம். ஒவ்வொரு லக்னத்துக்குமே மொத்தத்தில் ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருந்தால் நல்லது செய்வாருங்கிறது விதி. அது 3, 6, 11 இருந்தால் நல்லது செய்வார்னு விதி. அது வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமடைத்தான நல்லது செய்யாத விதி. ஆனால் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் மாறுபடும். அதனால் அந்த புதனுக்கு பிடிக்காத செவ்வாய் வீட்டில் ராகு இல்லாமல் நல்லது.
12ல் ராகு இருக்கலாமா? இருக்கலாம். அவர் பரதேச வாழ்க்கையை கொடுப்பாரு ராகு திசையில், வெளிமாநிலம் வெளிநாடு போக வைப்பார். அந்த சுக்கிரன் வந்து மீனமனையில் உச்சம் அடைஞ்சிட்டா கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருவாரு ராகு திசையில். கேது லக்கணத்தில் இருக்கலாம், ஞானக்காரகன். உங்களுக்கு புதன் குருவை போல உங்களுக்கு புதன் புத்திசாலி, குரு அதி புத்திசாலி. இது ஞானம் உங்களுக்கு தருவார். 2ல் இருக்கலாமா? சந்திரன் வீடு தான், ராகு தான் இருக்கக்கூடாது. ஆனால் கேது இருக்கலாம். 3லையும் இருக்கலாம், சூரியன் வீட்டில். 4ல் புதன் வீட்டிலையும் இருக்கலாம். 5லையும் இருக்கலாம். ஏன்னா 5ங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரம், புத்தி. நீங்கள் அதிர்ஷ்டசாலியும் கூட. 5ல் இருக்கிறவங்க அதிகமாக ஜோதிடராக இருக்கிறாங்க. 6ல் இருக்கலாமா? புதனுக்கு பிடிக்காத வீடு. இருந்தாலும் கேது செவ்வாய்க்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே செவ்வாயும் கேது சேர்ந்துருந்தா அங்கே செவ்வாயை சுகத்துவப்படுத்தி கேது தான் வலிமை இழப்பார். 7ல் கேது இருக்கலாமா? ராகு இருக்கிறத விட கேது இருக்கிறது நல்லது. 8ல் சனி வீட்டில் இருக்கலாமா? 8ல் இருக்கலாம். 9ல் இருக்கலாமா? இருக்கலாம். பாக்கியம், தந்தையை கெடுக்க மாட்டார். 10ல் இருக்கலாமா? தசம கேந்திரம், நல்லது. அங்கே கூட குரு சுக்கிரன் இருந்துட்டால் இன்னும் சூப்பர். 11ல் இருக்கலாமா? இவருக்கு செவ்வாய் ஓரளவுக்கு பிடிச்சவர், 11ல் இவர் இருக்கலாம். 12ல் கேதுல இருக்கலாமா? 12ல் கேது இருந்தால் சொல்கிறாங்க அடுத்த பிறவியே இல்லை, இது கடைசி பிறவி. ஞானவான், கொடுத்து வைத்தவன் அப்படிங்கிறாங்க. சரி நண்பர்களே, நான் இப்போ மிதுன லக்கணத்துக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.